ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து எஸ்இஓ ஏன் பண்ணணும். ஸோ ஒரு பிசினஸ்க்கு எஸ்இஓ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம எஸ்இஓல என்னென்ன கேட்டகரி இருக்கு, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்ட எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களோட ஃபண்ட் எங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ஆட்வர்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ் அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். ஸோ எல்லாருமே எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் ஆனா மேக்ஸிமம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு இடம் பாத்தீங்கன்னா எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இது எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்காவே லீடு வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராசஸை வந்து நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து லாங் டேர்முக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். இது இப்போ வந்து உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்கு, உங்க பிசினஸ் ப்ராஃபிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க மேக்ஸிமம் ஆட்வர்ட்ஸே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுன்ஃபாலோ இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு சடனா வந்து ஒரு கிராஷ் நடந்தா அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களால ஆட்ல ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு எஸ்இஓ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்து எஸ்இஓலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ வந்து எஸ்இஓ ஏன் இம்பார்ட்டன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 10 டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எவ்ரி பிசினஸ் எஸ்இஓ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்க்கும் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் செட் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. சில எஸ்இஓ மூலமா நிறைய பிசினஸ் வந்து வெறும் எஸ்இஓ மட்டுமே பண்ணி ஜென்ரேட் பண்ற நிறைய பிசினஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிசினஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, நீங்க இன்டீரியர்ஸ், ஹோம் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஆர்கானிக் நீங்க லீட் ஜென்ரேட் பண்ணா கூட அந்த அளவுக்கு கன்வர்ஷன் நடக்காது. பட் அதுவே நீங்க எஸ்இஓ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கன்வர்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு எஸ்இஓ பண்ணி லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு லீடும் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும், எஸ்இஓ பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிகாஸ் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணாலும் லீடு வரும், பிளஸ் எஸ்இஓ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து லீடு வரும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களோட வெப்சைட், முக்கியமா எஸ்இஓ பண்றது கண்டிப்பா வெப்சைட் வேணும். ஸோ வெப்சைட் இல்லாம எஸ்இஓ கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. அந்த வெப்சைட் வந்து சிங்கிள் பேஜ் இல்லாம மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 5 பேஜாச்சும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓட மெயின் புஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் த விசிபிலிட்டி அண்ட் டிராஃபிக். உங்க வெப்சைட்டுக்காக விசிபிலிட்டி, அதாவது நிறைய விசிட்டர்ஸ் உள்ள கொண்டு வரும் அண்ட் சேம் டிராஃபிக் என்கேஜ்மெண்டா வச்சுக்கோங்க. யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து சர்ச் இன்ஜின் பேஜ்ல காட்டி உங்களுக்காக உங்க வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வரும். அது இல்லாம கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட், அதாவது இது முக்கியமான ஒண்ணு. நீங்க வெப்சைட் வந்துட்டா உங்களுக்கு பாதி வந்து கிரெடிபிலிட்டி ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க எஸ்இஓ பண்ணிட்டு அது மூலமா உங்களோட வெப்சைட்டுக்கு காமிச்சா கண்டிப்பா வந்து ட்ரஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நீங்க எஸ்இஓ பண்ணிருக்கீங்க, சர்ச் இன்ஜின்ல டாப்லயே வரீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் பேஜ்ல போகவே மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க கண்டிப்பா அது வந்து எல்லா பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் நீங்க வெப்சைட் மேக் பண்ணிட்டாவே அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். என்னென்ன இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் ஸ்பீடு கரெக்டா இருக்கணும், யூசர் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரு கஸ்டமரோட ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபை ஒரு வெப்சைட் எடுத்துங்க. அந்த வெப்சைட்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் பை பண்றாருன்னா எண்ட் டு எண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெப்சைட்லயே முடிச்சிடலாம். நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் சர்ச் பண்றதுல இருந்து அவர் ஆர்டர் டிஸ்போஸ் பண்ற வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெப்சைட்ல பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஃப்ளோ வந்து நீங்க செட் பண்ண முடியும். இதுதான் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மினிமம் 6 மந்த் ஒரு எஸ்இஓ பர்சனா நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். உங்ககிட்ட ஒரு இன்பில்ட் டீமே இருந்தா நீங்க கண்டிப்பா எஸ்இஓ பர்சனை வச்சு கேட்கலாம். இல்ல நீங்க அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா எஸ்இஓ பர்சன் இந்த கீவேர்ட் ரேங்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. மினிமம் வந்து 3 to 6 மந்த்னா வெல் அண்ட் குட். ஸோ அவங்க கிட்ட சொல்லி இந்த கீவேர்டை சீக்கிரம் ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கீவேர்டு சீக்கிரம் ஒன்ஸ் நீங்க ரேங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் தான். ஒன்ஸ் ரேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க லீட் ஃப்ளோ வந்து அந்த லீட் ஃப்ளோ வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அப்புறம் இன்க்ரீஸ் தி ஆர்கானிக் கன்வர்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ரேங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்கானிக்கா லீட் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த லீடை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம்.
அப்புறம் அடாப்டேஷன் சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓல வந்து நிறைய அல்காரிதம் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து உங்களோட எஸ்இஓ பர்சன் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரா? அத கரெக்டா உங்க வெப்சைட்ட மெயின்டெயின் பண்ண சொல்லி இதெல்லாம் நீங்க செக் பண்ணியே ஆகணும். ஸோ இது முக்கியமா நீங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி எஸ்இஓ ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்புறம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க காம்படிட்டர் வந்து எஸ்இஓ பண்ண மாட்டாங்க. நீங்க எஸ்இஓ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பேஜ் வந்து சீக்கிரம் டாப்ல வரும். சீக்கிரம் சர்ச் இன்ஜின் பேஜ்ல நிறைய ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் ரிசல்ட் உங்க பிசினஸ் ஓனர், அதாவது மத்த பிசினஸ் ஓனர்ஸ்லாம் எஸ்இஓ பண்றாங்களா இல்லையா? அவங்களோட எப்படி பெட்டரா பண்ணலாம்? அவங்கள எப்படி ரேங்க் பண்ணலாம்? இந்த மாதிரி காம்படிட்டிவ் ரிசல்ட் அதாவது அனலிசிஸ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அது லோக்கல் பிசினஸ் எக்ஸ்போஷர்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து சரௌண்டிங் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து தான் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எஸ்இஓ பண்ண முடியும். அதாவது லோக்கல் சர்ச்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வில்லாஸ் இன் மாநகரம், 2 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இன் போரூர், கிண்டி, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லொகேஷன் பேஸ் பண்ணி கூட நீங்களால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பண்ண முடியும். ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று. நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குளோபல் ரீச் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி செம்ப்ரஸ் யூஸ் பண்ணி வருவீங்க. பிளஸ் இது வந்து எஸ்இஓ பர்சன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து எவ்ரி டைம் நம்ம இந்தியன் லெவலில் எந்த ரேங்க் இருக்கு நம்ம வெப்சைட், குளோபல் லெவலில் எந்த ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் செக் பண்ணினா போதும். ஸோ ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஆர் வீக்லி ஒரு இது கிரியேட் பண்ணும். ஸோ உங்க கீவேர்டு எந்த பொசிஷன்ல இப்ப இருக்கு, வீக்லி எந்த பொசிஷன் மூவ் ஆயிருக்கு, மந்த்லி எந்த பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ராக் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்இஓ இந்த 3 ரோல் தான் மட்டும் மேஜரா பிளே பண்ண போகுது. ஸோ இந்த 3 ரோல்ல டெக்னிக்கல் எஸ்இஓ அண்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 70% ஆஃப் எஸ்இஓ ஒர்க் வந்து டன். ஸோ ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய மெயின் ஏரியா வந்து டெக்னிக்கல் எஸ்இஓ அண்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ. இதை பத்தி நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாட் தான் சொல்ல போறேன். ஸோ இது வந்து உங்களோட பர்சன், அதாவது இன்னொரு பர்சனோ இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி ஏஜென்சில ஒர்க் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட கரெக்டா இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் சைடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன் பேஜ்ல என்ன போயிட்டு இருக்கு, ஆஃப் பேஜ்ல என்ன பண்றீங்க, இதை வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் மானிட்டர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அப்பதான் உங்க கீவேர்டு எந்த பொசிஷன்ல இருந்து எந்த பொசிஷன் மூவ் ஆயின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுல மெயினா நீங்க டெக்னிக்கல் எஸ்இஓ ஆன் பேஜ் எஸ்இஓ மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே 70% ஆஃப் எஸ்இஓ ஒர்க் வந்து டன் ஆயிடும். ஸோ டெக்னிக்கல் எஸ்இஓல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 7 இருக்கு. சைட் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன், மொபைல் ஃப்ரெண்ட்லி டிசைன், கூகுள் சர்ச் இன்ஜின் கன்சோல், கிராலிங், எஸ்எஸ்எல் சர்டிபிகேட், இண்டெக்ஸிங் இஷ்யூ, டெக்னிக்கல் ஆடிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ், அதாவது வெப்சைட் வந்து சீக்கிரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைட் ஸ்பீடு கரெக்டா இருந்தா தான் கஸ்டமர் கரெக்டா வந்து உள்ள வந்து வெளியே போவான். இல்லைன்னு சைடு அங்க போய் நீங்க வீடியோவோ இல்ல இமேஜோ அந்த மாதிரி பெருசா காமிச்சிருந்தா அங்க வந்து ரோட் ஆகுது ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பவுன்ஸ் ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைட் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மொபைல் ஃப்ரெண்ட்லி. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 99% வந்து இப்போ மொபைல யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் இருக்கா சொல்லி செக் பண்ணி பாருங்க. அப்புறம் கூகுள் சர்ச் இன்ஜின் கன்சோல், கிராலிங், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க வந்து ஒரு வெப்சைட்டை நீங்க நியூ பேஜோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு நியூ லிங்கோ ஆட் பண்ணா அதை வந்து நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின் கன்சோல்ல சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அது எஸ்எஸ்எல் நீங்க ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுங்க. அப்புறம் இண்டெக்ஸிங் இஷ்யூ, டெக்னிக்கல் ஆட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லிங்க் புரோக்கனா இருக்கா இல்ல லிங்க் வந்து இந்த லிங்க்ல இருந்து வேற ஏதாவது வெப்சைட் போதா அந்த மாதிரி சொல்லிட்டு இன்டர் லிங்க்லாம் நீங்க கரெக்டா செக் பண்ணியே பார்க்கணும். ஸோ டெக்னிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்க ஒர்க் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஆன் பேஜ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆன் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா ஃபர்ஸ்ட் எஸ்இஓ பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ணி கீவேர்டை ஃபைனலைஸ் பண்ணுங்க. இதுதான் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சொல்றது. இப்போ நான் என்னோட கிளைண்ட் கேட்டா கூட அவங்களோட கீவேர்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிசினஸ் வந்து கூகுள் சர்ச் நடக்குதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன மாதிரி சர்ச்லாம் நடக்குது அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது வந்து கீவேர்டு எடுங்க. அந்த கீவேர்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி உங்க கண்டென்ட் வந்து வெப்சைட்ல ரைட் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி கண்டென்ட் வந்து நீங்க உங்களோட வெப்சைட்ல ரைட் பண்ணணும். அப்புறம் மெட்டா டேக்ஸ், அதாவது டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், இது வந்து முக்கியம். இது எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஹவு டு ரேங்க் யுவர் வெப்சைட் சொல்லிட்டு டைட்டில் சொல்லிட்டு இதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த டூல் நீங்க செக் பண்ணி உங்களுக்கான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் லிங்கிங், யூசர் ஃப்ரெண்ட்லி, இமேஜ் ஆப்டிமைசேஷன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே பெரிய வீடியோ இருக்கும். அந்த வீடியோ இமேஜ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அங்க வந்து லோட் ஆகும்போது யூசர் என்ன பண்ணுவாங்க, என்னடா இவ்வளவு நாள் லோட் ஆயிடுச்சு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனா யாருமே விசிட்டர்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு வந்து கூகுள் வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணாது மீன்ஸ் உள்ள டிராபிக் வந்து அதிகமா ஜென்ரேட் பண்ணாது. இந்த வெப்சைட் ரொம்ப நேரம் லோட் ஆகுது, யாருமே எல்லாம் பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சொல்லி உள்ளே யாருமே வரமாட்டாங்க.
ஸோ அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் ஸ்கீமா மார்க்அப், கேனலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள புரோக்கன் லிங்க்ஸ் ஏதாச்சும் தான் ரிமூவ் பண்ணுங்க. சில சில கண்டிஷன் நீங்க செட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்எம்எல் மேப் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல நீங்க ஆன் பேஜ் பண்ணி ஆகணும். மினிமம் நீங்க இந்த ஆன் பேஜ் அண்ட் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் எஸ்இஓ இது ரெண்டும் மட்டும் கிளியரா பண்ணிட்டா 70% ஆஃப் எஸ்இஓ ஒர்க்ஸ் டன். ஸோ இதுதான் கைஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு டூல் செம்ப்ரஷ் இருந்தாலும் ஓகே, ஏஸ்டப் இருந்தாலும் ஓகே, மோஸ் இருந்தாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்து காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். காம்படிட்டர் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரி பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம், நீங்க எப்படி பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம். பேக்லிங்க ஆஃப் பேஜை பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் தான் மெயின் ரோல். ஸோ எங்க இருந்து நீங்க உங்க வெப்சைட்டுக்கு லிங்க் ஜென்ரேட் பண்ணீங்க, அதாவது வேற ஒரு வெப்சைட்ல இருந்து அந்த வெப்சைட்ல இருந்து உங்க வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ஆடியன்ஸ் கொண்டு வர அந்த ப்ராசஸ் தான் ஆஃப் பேஜ். ஸோ இந்த ஆஃப் பேஜ் முக்கியமான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க்ஸ். ஸோ பேக்லிங்க்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி எப்படி பேக்லிங்க் உங்க காம்படிட்டர் யூஸ் பண்றாங்க இல்ல நீங்க புதுசா ஜென்ரேட் பண்ணுமா சொல்லிட்டு கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி நீங்க லிங்க் எடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது பேக்லிங்க் எடுக்கணும். நீங்க எடுக்க போற பேக்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு எடுக்கிறது இல்ல, உங்க பிசினஸ் ரிலேட்டட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பேக்லிங்க் எடுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் என்ன, ஆன்லைன் இப்போ வந்து கோரால போயிட்டு உங்க பிசினஸ் பத்தி பேசுவாங்க. அங்க போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம், நாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நீங்க எங்களோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கமெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ சோஷியல் புக் மார்க்கெட்டிங் வேற வெப்சைட்ல போயிட்டு நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சுலேகா ஜஸ்ட் எல்லாம் போயிட்டு நம்ம வெப்சைட்ல போய் லிஸ்ட் பண்றது அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணலாம். கிளாசிஃபைட் சைட்னா லோக்கல் ஆட்ஸ், அதாவது லோக்கல் வெப்சைட்ல போய் நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, பிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேக்லிங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ரிமைனிங்லாம் நீ டெய்லி ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் தான். சோஷியல் மீடியா பிளாக்ஸ் ரைட் பண்ணுங்க, வீக்லி ஒரு பிளாக் ரைட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் அண்ட் ஆன் பேஜ் இதுதான் நீங்க மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஃப் பேஜ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ப்ராசஸ் தான். அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேக்லிங்க்ஸ் மட்டும் தான் நீங்க. ஸோ ரிமைனிங்ல சோஷியல் மீடியா, வீடியோ மார்க்கெட்டிங் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால இது தேவையில்லை. ஸோ நீங்க மெயினா வந்து ஒரு பிசினஸ் ஓனர் நீங்க மெயினா எஸ்இஓல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் ஆர்கானிக்கா உங்களால லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆர்கானிக் லீட்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எஸ்இஓ பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.